குடும்பஸ்தன் இந்த ஒரு படத்தோட ப்ரீமியர் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா யூடியூப் சேனல்ஸும் சரி, அதே சமயத்தில் எல்லா ரிவ்யூஸும் சரி, இந்த ஒரு படத்தை வந்து ஆகா ஓகோன்னு சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளினாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அந்த ஒரு படம் ஆகா ஓகோன்னு இருந்துச்சா கேட்டால் ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான் சொல்லியானோம். ஏன்னா படம் கிட்டத்தட்ட ஒரு 2.25 மணி நேரத்துக்கு மேலே போகுது. இருந்தாலுமே இந்த படம் அவங்க சொன்ன அளவுக்கு ஆகா ஓகோனா அந்தளவுக்கு ஒன்றுமே இல்லை. அங்கங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது, காமெடி எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் அந்த ஒரு காமெடி படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகுதான்னு கேட்டால் ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குதுன்னு சொல்லி ஆகணும். குறிப்பிட்டு சொல்லும்படி குரு சோமசுந்தரம் வர இடத்த தாண்டி எனக்கு அந்தளவுக்கு காமெடின்றது அந்தளவுக்கு பெருசாக எடுப்படலை. சம் சீன்ஸ் எல்லாமே காமெடியாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு கூட சொல்லலாம். ஸ்டார்டிங்கில் அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நடக்கிற சில காமெடி சீன்ஸும் சரி, அதே சமயத்தில் அந்த ஒரு ஆன்லைன் லோன் கட்டுறதுக்கோசம் மணிகண்டன் வந்து கஷ்டப்படுற அந்த ஒரு சீனும் சரி, இந்த மாதிரி சில சீன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. பட் அந்த மாதிரி தான் படம் ஃபுல்லாகவே இருந்துச்சா கேட்டால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. படம் ரொம்ப ரொம்ப பெருசாக போன மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபே என்னடா இன்னுமா முடியலன்ற ஒரு ரேஞ்சுக்கு தான் இந்த ஒரு படம் இருந்துச்சுன்னு சொல்லியானோம். அந்த அளவுக்கு குடும்பஸ்தன் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு 50-50 தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ஒரு ப்ரீமியர் ஷோஸ்லையும் சரி, அதே சமயத்தில் நிறைய ரிவ்யூஸும் சரி, இந்த ஒரு படத்தை வந்து ஆகா ஓகோன்னு சொல்லியிருந்தாங்க. அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த படம் வந்து அவங்கள ரொம்ப கவர்ந்துருக்கு கூட நல்லாவே தெரியுது. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு படமானது அந்த அளவுக்கு ரொம்ப காமெடியான இல்லை. காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் அந்த காமெடின்றது அங்கங்கே தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கே தவிர்த்து மற்றபடி இந்த ஒரு படத்தில் ஃபுல் டைம், அதாவது ஒரு வயிறு குலுங்க ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு படமானு கேட்டால் அந்த மாதிரி எந்த ஒரு படம் அந்த மாதிரி படமாக இது இல்லைன்னு தான் சொல்லணும். அதை தாண்டி இந்த ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, குடும்பஸ்தன் ஒரு ஃபேமிலி மேன் என்ன மாதிரி ஒரு கஷ்டங்களை ஈடுபடுவார், அந்த கஷ்டங்களை இந்த ஒரு படத்தில் காட்டுவாங்கன்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இந்த ஒரு படத்தில் இல்லாதன்றது ஒரு மிகப்பெரிய குறையாக இருக்குது. ஒன்ஸ் ஹீரோ கேரக்டர் வந்து ஒரு ஜாபில் இருக்கார். சம் சூழ்நிலை காரணமாக அந்த ஜாப்லேருந்து அவர் வெளியே வராரு. அந்த ஒரு ஜாப்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் அடுத்த ஜாப் கிடைக்கிறதுக்குள்ளே அவர் சில கடன்கள்லாம் வாங்குறாரு. அந்த ஒரு கடன் அவர் எப்படி அடைக்க பாடுபடுறாரு. அவர் எதிர்பார்த்த அந்த ஒரு ஜாப் கிடைக்காத பட்சத்தில் அடுத்த கட்டமாக ஒரு வாழ்க்கையில் அவர் என்ன பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜாப் இருக்கிற ஒரு நபரை வீட்டில் இருக்கவங்க எப்படி பார்க்குறாங்க, ஜாப் இல்லாத ஒரு நபரை வீட்டில் இருக்கவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேரக்டரை ரொம்ப சூப்பராகவே டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஓரளவுக்கு மணிகண்டன், அதுக்கப்புறம் குரு சோமசுந்தரம், இவங்க 2 பேர் கேரக்டரால் மட்டும்தான் இந்த ஒரு படம் வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்குன்னு சொல்லணும். பட் அதை தாண்டி மற்ற கேரக்டர் எல்லாருமே வராங்க போகிறாங்க. அங்கங்கே ஒரு கவுண்டர் போடுறாங்க. அந்த கவுண்டரில் அந்த ஒரு டைமில் கேட்கறதுக்கு மட்டும் தான் நல்லா இருக்குது. பட் அதை தாண்டி இந்த ஒரு படத்தை ஒரு 2வது வாட்டியோ இல்லை 3வது வாட்டியோ பார்க்குற அளவுக்கு வாட்சபிளாக கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. அதே சமயத்தில் குரு சோமசுந்தரன் அவரோட கேரக்டருமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயாக இருக்கிறவர் எந்த அளவுக்கு ஒரு தெனாவட்டாக இருப்பாரோ அதே மாதிரி ஒரு கேரக்டர் ஸ்கெட்சாக தான் இந்த ஒரு கேரக்டரை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு மணிகண்டன் விசஸ் அந்த ஒரு குரு சோமசுந்தரன், இந்த ஒரு 2 கேரக்டருக்கான அந்த ஈகோ கிளாஷுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சொல்லணும். ஸோ இவங்க 2 பேர் கேரக்டரை தாண்டி படத்தில் அந்த அளவுக்கு பெரிய லெவலில் எந்த ஒரு கேரக்டருமே இல்லாதது ஒரு மிகப்பெரிய ஒரு குறையாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் ஓவராலாக மணிகண்டனோட ப்ரீவியஸ் படங்கள், அதாவது லவ்வரும் சரி, குட் நைட்டும் சரி, அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டராக இருந்துச்சு. இந்த ஒரு படமும் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படமாக தான் இப்போதைக்கு அமைஞ்சிருக்கு. ஏன்னா குடும்பஸ்தன் சொல்லிட்டு இந்த மாதிரி டைட்டில் வைக்கும் போதே இந்த ஒரு படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு படம் தான் சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ப்ரொமோஷனை மேற்கொண்டாங்க. அதே மாதிரி ஃபேமிலியாக போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இந்த ஒரு குடும்பஸ்தன் படம் இருக்குது. எனக்கு இந்த ஒரு படத்தில் அங்கங்கே சில லேக் இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் படம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக தான் போச்சு. இருந்தாலும் காமெடி சீன்ஸ் எல்லாமே அங்கங்கே ஒர்க் அவுட் ஆச்சு. மற்றவங்க பார்வைக்கு இந்த ஒரு படம் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு படமானது ஒரு 50-50 ஒரு படமாக தான் இருக்குது. குட் நைட் கொடுத்த ஒரு ஃபீல் குட் மூவி இந்த ஒரு படம் எனக்கு கொடுத்துருக்கா கேட்டால் அந்த மாதிரி எனக்கு எதுவுமே கொடுக்கல தான் சொல்லணும். ஸோ ஓவராலாக குடும்பஸ்தன்றது மணிகண்டனோட கரியரில் இன்னொரு பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சிரு கூட நம்ம எடுத்துக்கலாம்.